யூடியூப் பெருமையுடன் வழங்கும் நீட வீடு. கதை கார்த்திக். திரைக்கதை வசனம் கார்த்திக், அர்ஜுன், அரவிந்த். டைரக்ஷன் அர்ஜுன். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாவையும் கற்பனையே, யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல. 2020-21 கொரோனா தலைவிரிச்சாடிச்சு. அந்த நேரத்தில் ஆர்டிபி ஏரியாவில் வீடு வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நம்ம நந்துவும் காவேரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடு வாங்கினாங்க. அவங்க எப்படி வீடு வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு நகைச்சுவையான கற்பனை தான் இந்த நாடகம். இது உங்களை சிரிக்க வைக்க ஒரு முயற்சி தாங்க. வாங்க நாடகத்துக்குள்ள போலாமா? ஜெயில போல வாழ்க்கை நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்க முடியலையே. காவேரி, ஏன் இப்படி படுத்துற? வழக்கமா சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ கத்துவ, இப்ப அலாரமும் சேர்ந்து கத்துது. அதுக்கு மேல பாட்டு வேறையா? தாங்க முடியல. ஆமாப்பா நந்து, இந்த வீட்டுல ஒண்ணுமே சரியில்லைப்பா. எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. என்னையா மாமா சொல்றீங்க? ஐயோ, நான் ஒண்ணு சொல்லமா, இந்த வீட்டு பிரச்சனைய சொன்னமா. இந்த வீட்டுல ஏசி, ஃபயர் அலார்ம், ஃப்ரிட்ஜ், அது ஒண்ணு மாத்தி ஒண்ணு ரிப்பேர் ஆகுதுல, அந்த பிரச்சனைய சொன்னமா. அது இல்லாம இந்த கொசு, கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்குல்ல, அது பத்தாதுன்னு வெளில போனா இந்த காட்டன் ஹெட் வேற. அது காட்டன் ஹெட்டும் இல்ல, டெரிகாட்டன் ஹெட்டும் இல்ல, காப்பர் ஹெட். ஏதோ ஒண்ணுடா, அது வேற எப்ப வரும்னு ஒரே பயமா இருக்கு. அதுதான் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஆமா ஆமா, இவ்வளவு நாள் உங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணது போதாதா? இப்ப பாம்பு வேற நான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? நந்து, நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு புது வீடு வாங்கிட்டு போயிடலாம்ப்பா. ஜான் இடமா இருந்தாலும் அது நம்ம இடமா இருக்கணும். ஜானோட இடத்தெல்லாம் நாம வச்சிருந்தா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவான். நந்து, காவேரிக்கு கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. இன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது நம்ம எதிர் அபார்ட்மெண்ட் ரவியை பார்த்தேன். அவர் சொன்னாரு, அவர் வீடு வாங்கிட்டாராமே. இன்னமும் வீடு ரொம்ப மலிவா இருக்குது, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த நந்து மட்டும் வாங்கவே மாட்டான்னு சொல்றாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாமா. வீடெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாது காவேரி. ஆனா என்னடா பெரிய பட்ஜெட்? நான் இந்தியாவுக்கு அவனை பட்ஜெட் போட சொன்னேன். சென்னையில வேளச்சேரி அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை வித்துட்டு அந்த பணத்தை வச்சு இங்க ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று வாங்கு. ஆமாங்க, நீங்களும் ஒரு மோர்கேஜ் லோன் போட்டீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வந்துருங்க. சரி, ரொம்ப படுத்தாதீங்க. என்னால 500K தான் முடியும். அதுக்குள்ள முடிஞ்சா ஒரு வீடு பாருங்க. ஐ சூப்பர் மாமா, இவர் 3 மாதத்துக்குள்ள வாங்க, நம்ம சீக்கிரம் ரிலேட்டட் பாத்துடலாம். அப்பா, அது டோர் பெல், ஃபயர் அலார்ம் இல்ல. என்ன ஒரே தடபுடலா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐடா ரவி, வா. இங்க என்ன மொட்டை அடிக்கிறத பத்தி பேசிக்கிறாங்க. என்ன காவேரி, அதாவது வேண்டுதலா? அதுக்கு மொட்டை போடணும்னு சொல்றாரு. திருப்பதியா இல்ல பிட்ஸ்பர்க் போகணுமா? இது லோக்கல் பிளான்டா. ரவி, அவருக்கு வேற வேலையே இல்ல. நாங்க ஒரு வீடு வாங்கலாம்னு யோசிக்கிறோம். மறுபடியுமா? அந்த டாபிக்க நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. இல்லப்பா, இந்த வாட்டி சீரியஸாவே வாங்க போறோம் தெரியுமா? ஜான் இடமா இருந்தாலும் நம்ம இடத்துல நின்னாதானப்பா கெத்து. அப்படின்னா சரி, ஜாம்னு பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. நந்து, இந்த எபெக்ஸ்ல ஒரு செகண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தல, நமக்கு தெரிஞ்ச ஒரு ரியல்டர், சூப்பர் ஸ்டார் ரியல்டர், அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. நான் அவருக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஐயோ நந்து, என்னாச்சு? நான் வீடு வாங்கினேன்னு சொன்னா விசில் பறக்கும்னு பார்த்தா விசில்ஸ் பறக்குதே. நாரதா, கலகத்தை ஆரம்பிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு வேற கேக்குறியா? ஹலோ ஏஞ்சலின். Oh, for God's sake, silence please. You scared the hell out of me. I'm calling the cops on you. No, that's a small kunda fell in kitchen. No, not intentional. How do I know your sleep time? Just an accident. Don't panic. அப்பா, நீங்க பேசுறது
ரொம்ப சிரிப்பா வருது. அந்த ஏஞ்சல் என்ன உங்க ஃப்ரெண்டா? இந்த ஏஞ்சல் இருக்காளே, பார்க்கும் போதெல்லாம் அவன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான். ஆனா அவன் தூக்கத்தை யாராவது தொந்தரவு பண்ணிட்டா அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு ஸ்பூனு கீழே போட்டப்பா, அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரே அழ. நான் 1 மணி நேரம் பேசி பேசி சமாதானப்படுத்துறது தெரியுமா? எப்ப நடந்தது? சொல்லவே இல்லை. இதுக்கு தான் நான் சொல்றேன், நம்ம சொந்த வீடா இருந்தா இதெல்லாம் ஆகுமா நந்து? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு சொந்த வீடு வாடகை வீடுன்னு கதை விடுறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரவி, சீக்கிரம் அந்த ரியல்டரோட டீட்டெயில் கொஞ்சம் கொடுப்பா, எல்லா தொழில இருந்தும் தப்பிச்சிடலாம். அப்பா, யார தொல்லைன்னு சொல்றீங்க? ஏஞ்சலினியா? அடா, ஏஞ்சலின போய் சொல்லுவனா? பாவம் தனியா இருக்கா. நாங்க 2 பேரும் திக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அப்பா, முதல்ல இந்த ரியால்டர் நம்பரை கொடு. இன்று முதல் வீடு தேடும் படலம் ஆரம்பம். டேய் நந்து, மீட் மிஸ்டர் டோல்ஸ். ஆர்டிபிலே இவர் தான் ரொம்ப ஃபேமஸ் ரியல்டர். ஹாய் மிஸ்டர் டோல்ஸ், நைஸ் மீட்டிங் யூ. சார், உங்க பேர் டோல்ஸா? வினோதமா இருக்கு. உங்க அப்பா பேர் என்ன, ஹைவேஸா? ஐயா, என் பேர் டோல்ஸ். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, காப்பி. டோல் காப்பி. இன்னொருக்காரனுக்கு வாயிலுடைய பேரை சுருக்கி டோல்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுவே ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும்? என்ன பட்ஜெட்? எனக்கு ஒரு 400 இல்ல 500 கேர்ல வீடு இருந்தா பாருங்க சார். ஆபரேட்டிவ் ஸ்கூல்ஸ், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், இந்தியன் கம்யூனிட்டி நிறைய, கிளாசரி, டெம்பிள் எல்லாம் பக்கத்துல. அவ்வளவுதான். இதெல்லாம் மீட் பண்ற மாதிரி ஒரு வீடு சொல்லுங்க. கொடுக்குற காசுக்கு மொத்த யூனிவர்சிட்டி வேலைக்கு கேட்ப போல. கவலைப்படாதீங்க, இப்போ நிறைய வீடு இருக்கு. இன்னைக்கு 5 ஓப்பன் ஹவுஸ் இல்ல 5 திறந்த வீடுகள் அமைக்கிறோம். So true. ஓபன் பண்ணாதானே வீடு பார்க்க முடியும். சூப்பர் சார், வாங்க, நாங்க ரெடி, இப்பவே போகலாம். இப்பவே வா, அப்புறம் போலாம். முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போறீங்க? எல்லாம் போற வழியில பாத்துக்கலாம், நமக்கு டைமே இல்ல. ரெக்க கட்டி பார்க்குது டிபில வீடு. ஏதோ ஓப்பன் ஹவுஸ்னு சொன்னீங்களே, எத்தனை மணிக்கு? ஹவுஸ் ஆல்ரெடி ஓபன் மேடம். நம்ம இப்ப கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அடடா, சூப்பர், வாங்க வாங்க போகலாம். இருமா, ஒரே அன்டைமா இருக்கு. அட்லீஸ்ட் மதியம் சாப்பிட்டாவது போலாம். சாப்பிட்டு போறியா? ஐயோ, நீ ட்ரெண்ட்லயே இல்லையே. ஒய்டா? நாங்கெல்லாம் காலையிலேயே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பிக்னிக் மாதிரி கிளம்பிடுவோம். ஒரு நாளைக்கு நிறைய வீடு பார்ப்போம். அப்புறம் டைம் கிடைக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். எல்லாத்தையுமா? ஆமா, எல்லாத்தையும். ஐயோ, சீக்கிரம் வாங்க, இப்பவே லேட் ஆயிடுச்சு. இது பாருங்க, இது 2007 கட்ட வீடு. நாளைக்கு மிக அருகில் உள்ள ஜப்லான்ல சிங்கிளோட நைஸ் லொகேஷன், ஸ்கூல், இந்தியன் கிளாஸஸ் எல்லாம் 5 to 10 நிமிஷம் வாக். வெரி 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 ஹை டிமாண்ட். தெரியும் சார், இந்த லொகேஷன்ல லாஸ்ட் மந்த்ல கூட ஒரு வீடு பார்த்தேன். ஒன்லி 350Kன்னு சொன்னாங்க. வாங்கலாம் நினைச்சுக்கிட்டே இருந்த, ஆனா மார்க்கெட் விட்டு போயிருச்சு. இந்த வீடும் 350K தானே? அது போன மாசம் 39,000. இது இந்த மாசம் அதே வீடு 500,000. சரி, வாங்க அடுத்த வீட பார்க்கலாம். டோல்ஸ், இருங்க, இன்னும் பாத்ரூம் மட்டும் தான் பார்த்திருக்கோம், வீட பார்க்கவே இல்லையே. நோ யூஸ் மேடம், ஆல்ரெடி ஒரு ஆஃபர் அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த கைக்கு வந்து அது கேக்குறது, அது கேக்குறது, இதுக்கு தெரியாது. we have to move on. சுத்தம், இங்க இவ்ளோ டிமாண்டா? சரி வாங்க, அடுத்த வீட்டை பார்க்கலாம். இதுக்கு தான் நான் வீடு வேண்டான்னு. நந்து, எதுவும் பேசாத. காவேரி, இதோட எத்தனை வீடுதாம்மா பாக்குறது? எல்லாரும் ஈமக்கிற மாதிரி வந்து அள்ளிட்டு போறாங்க. என்னால முடியலம்மா. இப்பவே முடியலன்னு சொன்னா எப்படி நந்து? நம்ம ராதிகா சொல்றாங்க, நாடி நரம்பு எல்லாம் வீடு வீடுன்னு துடிக்கணுமா. எவ்ரிடே சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் வீட்டை பத்தியே யோசிக்கணுமா. ஒரு நாளைக்கு 5 வீடாவது பார்க்கணுமா. ஆலியா தேடினா தானே நந்து கிடைக்கும்.
ஐயோ எம்மாடி, என்னால முடியலம்மா. என்னமோ சந்தையில பொருள் வாங்குற மாதிரி பிட்டிங்னு பேர்ல 10,000 15,000 கொடுத்து வாங்குறாங்க. போன வாரம் ஒரு வீடு பார்த்தேன், 100,000 கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காருமா. நிறைய வீடு பார்த்தாச்சு காவேரி, உனக்கு தான் ஒண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது. நீ ரொம்ப பிக்கியா இருக்க. பிடிக்காது உனக்கு ஒண்ணுமே பிடிக்காது. யாருக்கு? எனக்கா? எந்த வீட்டை சொல்றீங்க? அந்த புல்டை ஹவுஸ், வாஸ்து சரியில்லை. டோல் பிரதர்ஸ், பட்ஜெட்ல வராது. லெனர் வீடு, Too many Indians. இன்டர் ஹவுஸ், இன்டீரியர் நல்லா இல்ல. எம்ஐ ஹோம்ஸ், EMI ஜாஸ்தி. ஷெனன், ஃபென்சிங் போட முடியாது. வாரர் வீடு, காடு. ஏபெக்ஸ் வீடு, ஐயோ, நியூக்ளியர் ஜோன். ஹோலி ஸ்பிரிங்ஸ், பசங்க ஆக்டிவிட்டிஸ் இல்ல. மோரிஸ்வல் வீடு. தலைக்கு மேல ஏரோப்ளேன். இந்த ரேட்ல போனா உனக்கு அண்டார்டிகால தான் வீடு பார்க்கணும். அங்க பெண்குயின் தொல்லை இருக்குமேப்பா. நீ வேற அப்பா, இப்படி கண்டிஷன் போட்டா எப்படி? அவன் நியூ ஜெர்சி கலிபோர்னியால இருந்து வந்து வீடு பார்க்காம ஆஃபர் போட்டு வீட்டை முடிச்சிடுறான். அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும், நம்மளுக்கு ஆகுமா? நந்து, இதெல்லாம் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அவங்க வீடு, அவங்க இஷ்டம்பா. நமக்கு கிடைக்குமா நந்து? எப்படிமா கிடைக்கும்? பாதி வீடு உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு பிடிச்சா அந்த வீடு உடனே வித்து போகுது. நாமளும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது, எனக்கு முட்டு வலி இன்னும் போல. இதுக்கே எப்படின்னா ஒரு ஏஜென்டான நானே எப்படி வாங்கினேன் தெரியுமா? நாங்க 4 ஃபேமிலி, ஒரு புது கம்யூனிட்டி. அந்த ஆஃபீஸில் காலையில 6 மணிக்கு அப்ளிகேஷன் அவைலபிள்னு சொல்லுவோம். நாங்கள் அங்கே போய் நைட்டே கேம்ப் போட்டு விடிய விடிய கதை அடிச்சுட்டு 6 மணிக்கு ஆஃபீஸ் தன்னுடைய அப்ளிகேஷன் கேட்டா அவன் 3 பேருக்கு தான் தருவோம் சொல்லுவோம். சரி, நீ எங்களை 3 பேர் சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கி அவசரமாக ஃபில் பண்ணி செக் கொண்டு போனா 1 day 1 application only சொல்லுவோம். அதையும் சண்டை போடாம இன்னைக்கு நீ நாளைக்கு நான் சொல்லி ஒருத்தர் மட்டும் கொடுக்க வச்சா கடைசியில வேற யாரும் அதிகமா பிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தந்துடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்ப கிடைக்கும் எது கிடைக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கணும் தெரியுமா? அப்படியா? அப்பவே அப்படின்னா இப்ப இன்னும் படுபயங்கர டிமாண்டா இருக்கும் போலயா? நந்து, let's keep trying. Practice make a man perfect. அப்பாடி, ஒரு வழியா வீடு வாங்கியாச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை பண்ணி குடி போக வேண்டியதுதான். டோல்ஸ் ஏதோ ஐயர் நம்பர் கொடுத்திருந்தாரு, செக் பண்ணுவோம். என்னது, ஐயர் பேரு ரவி சாஸ்திரியா? கிரவுண்ட் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி தான் பூஜை பண்ணுவாரா? கால் பண்ணி தான் பார்ப்போமே. హలో, ఇది రవి శాస్త్రియా? మీరు ఎవరు? కొంచెం గట్టిగా చెప్పండి. என்னது, గట్టి చట్నీయా? గట్టిగా చెప్పండి, నేను వినలేను. మీరు తమిళ? சத்தமா பேசுங்க சார். புது வீடு வாங்கியிருக்கேன், ஹவுஸ் வார்மிங் பண்ணலான்னு இருக்கேன் நவம்பர் 9th. நீங்க அவைலபிளா? అవునా, వేసా பண்ணிடலாம். మీకు ఆన్ సైట్ కావాలా ఆఫ్ షోర్ కావాలా? என்னது, ஆன் சைட் ஆஃப் ஷோர் மாடல் இதுலயே வந்தாச்சா? ఆన్ సైట్னா என்ன, ఆఫ్ షోర్னா என்ன? ఆన్ సైట్ అంటే మీరు ఇంటికి వచ్చి అన్ని పూజ చేస్తాను. ఆఫ్ షోర్ అంటే నా యాప్ డౌన్లోడ్ చేసి నా ఏఐ అసిస్టెంట్ అన్ని మందిలో చెప్పిస్తాను. ఇంకా ఒక హైబ్రిడ్ మోడల్ ఉంది, నేనే జూమ్లో అన్ని పూజ చేస్తాను. ఏమి మోడల్ కావాలి మీకు? இவர் போன்ல பேசினாலே ஒன்றும் புரியல, இதுல ஆஃப் ஷோர்னா சுத்தம். எனக்கு நேர்லயே வந்து எல்லா பூஜையும் பண்ணிடுங்க. ఆ రోజు నాకు ఒక పెళ్లి ఫంక్షన్ ఉంది. వాడు నార్త్ ఇండియన్ కనెక్టికట్లో ఉన్నారు. సరే అంటే నీకు ఆన్ సైట్లో హౌస్ వార్మింగ్, అది నీకు కళ్యాణ హైబ్రిడ్ல ఒక్క டைம்ல చక్కగా నేను చేస్తాను. நீங்க ஒரியாவாதீங்க. ரொம்ப சந்தோஷம். காவேரி, இவர் தமிழும் தெலுங்கும் மிக்ஸ் பண்ணி பேசுறாரு, இதுல ஆஃப் ஷோர் வேற. என்ன குழப்பம் பண்ண போறாரோ? நந்து, உங்களுக்கு இருக்க ஒரே வேலையே ப்ரீஸ்ட கூப்பிட்டு ஹவுஸ் வார்மிங் செய்யறது, அதுக்கு இவ்வளவு அளப்பறையா? வாங்க வாங்க நந்து గారు உட்காருங்க, పూజை ఆరంభించலாம். ఓం గజానాయ నమః, ఓం గణపతియే నమః. నంది గారు, ఈ కొబ్బరికాయ తల్లిల గట్టిగా కొట్టి తీసుకురండి. என்னது, தலையில குட்டணுமா? யார் தல்ல? ఎవరు తలైల కాదండి, ఈ కొబ్బరికాయ తలైల కొట్టండి. கோகனட் தலையிலையா? நான் கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். గట్టి మేళం తాళి కట్టండి. మాంగళ్యం తందు నానే. ஐயோ, எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயாச்சு, மறுபடியும் அந்த தப்ப பண்ணணும்? మీరు కాదండి, ఇది జూమ్ల పెళ్లి.
మీరు ఈ మంత్రం చెప్పండి. எனக்கு மந்திரம்லாம் அவ்வளோ சொல்ல வராது, நீங்களே சொல்லிட்டீங்களே. పర్వాలేదండి, నేను మంత్రం చెప్పిస్తాను. తర్వాత స్వాహా చెప్పిన టైంలో మీరు జాయిన్ చేయండి. சரி. ठीक है पंडित जी. अरे शर्मा जी, ये आपको नहीं, ये ऑन-साइट के लिए. உங்களுக்கு பல மொழிகள் தெரியுமா? అవునండి, నాకు తమిళ్, మలయాళం, కన్నడం, జావా, C++ అన్ని భాష తెలుసు. శర్మా జీ, आप बोलिए శుక్లాం వరదరం విష్ణుం స్వాహా. నందు గారు, మీరు కాదండి, ఈ మంత్రం జూమ్ కస్టమర్ కండి. మీరు ఈ మంత్రం చెప్పండి. నమస్తే వాస్తు పురుషాయ. नमस्ते वास्तु पुरुषाय. శర్మా జీ, ये आपको नहीं. ఆప్కో నహి స్వాహా. గారు, మంత్రం సరిగ్గా చెప్పండి. నానే అన్ని మంత్రం చెప్తాను, మీరు ఏమి చెయ్యరు. స్వాగా చెప్పండి నందు గారు. స్వాహా. పూజ కన్క్లూడ్ అయింది. సర్వం శ్రీకృష్ణార్పణమస్తు. எப்படியோ ஹவுஸ் வார்மிங் நல்லபடியா நடந்தது. இந்தாக்க உங்க தட்சணை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. శుభమస్తు. చాలా సంతోషం. நல்லா இருக்கும். ஊபர் கூப்பிட்டீங்களா? வாசல்ல ஒரு டெஸ்லா வந்து நிக்குது. అది ఊబర్ కాదండి, అది నాది. నేను వెళ్తాను. என்னது? டெஸ்லா உங்களுதா? பேசாம ஐடியை விட்டு இந்த தொழிலுக்கே வந்துடலாம் போல இருக்க. హలో మాధవ్ గారు, జూమ్ ఆన్ చేయాలి. మీరు మంత్రం చెప్తాను. శుక్లాం వరదరం విష్ణు. எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு வாங்கி பூஜை பண்ணி குடியும் போயாச்சு. இனிமேல் வாடகை செலவு மிச்சம். இப்பயாவது கொஞ்சம் சேர்க்கலாம். நந்து நம்ம புது வீட்டுக்கு ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு நல்ல கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஹாலுக்கு நல்ல ஃபர்னிச்சர் வாங்கணும். எல்லா விண்டோஸ்க்கும் ஆட்டோமேட்டிக் பிளைண்ட்ஸ் போடணும். வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ், ஸ்மார்ட் தியேட்டர், ரோபோட்.